கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 139:14. Psalms 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் சொல்றேன். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. அப்பா பிரமிக்கத்தக்க அதிசயமாக உங்களை என்ன பண்ணிருக்காங்களாம், உண்டாக்கி இருக்காங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான். பிரமிப்பு. சிலர் சொல்லுவாங்களே, இது எப்படி நடந்துச்சு, ஒரு பிரம்ம போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படிதான் அப்பா உங்களை என்ன பண்ணிருக்காங்க, இந்த பூமியில சிருஷ்டித்து இந்த பூமிக்கு உங்களை அனுப்பியிருக்காங்க. ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பேன். அப்படி அப்பா நம்மள படைச்சதுனால என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஸ்தோத்திரம். அதுதான் அப்பா சொல்றாங்க, அதிசயமானவைகள். இந்த நொடியிலிருந்து அப்பா உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்ய போறாங்க. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்க யூகிக்க கூட முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்ய போறாங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க பிரமிக்கத்தக்க அடையாளமாக உங்களை படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். ஜெனிசிஸ் 1:26 and 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா தமது என்று சொல்ல நமது என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிறீங்க ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்பாக பாருங்க, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஏசப்பா இருக்காங்க. அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் தான் ஆவியானவர் வந்தாங்கன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல. நீங்க முதல் வசனத்திலே பாருங்க, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் ஒரே நபர் தான். ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இந்த மனுஷனை படைக்கணும். உலகத்துல எல்லாவற்றையும் அப்பா படைச்சிட்டாங்க. கடைசியா தான் என்ன பண்ணாங்க, மனுஷனை படைச்சாங்க. பாருங்க, அது எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பாருங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திரம். முதல்ல நம்மள படைச்சிருந்தாங்கன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. எல்லாவற்றையும் படைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மனுஷனையே அப்பா என்ன பண்றாங்க, படைக்கிறாங்க. அதே போலதான் இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் உண்டாக்கி விட்டு தான் அப்பா இந்த பூமியில உங்களை படைச்சே இருக்காங்க. ஸ்தோத்திரம். அதுதான் பிரமிக்கத்தக்க விதமாக அப்பா உங்களை படைச்சிருக்காங்க. பாருங்க, எப்படி படைச்சாங்களாம். ஒரு ஆடை போலயோ, மாடை போலயோ, சிங்கத்தை போலயோ, யானையை போலயோ நம்மளை படைக்கல. எப்படி படைச்சிருக்காங்க? நமது சாயலாகவும். பிதாவாகிய தேவன், குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய சாயலாகவும் அவங்களுடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை அவங்கள மாதிரியே அப்பா. அதனாலதான் நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். அவருடைய சாயலாக நாம் இருக்கிறோம். அவர்கள் எதுக்கு உண்டாக்குனாங்க? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எல்லாவற்றையும் ஆளுவதற்காக டாமினேட் பண்றதுக்கு தான் நம்மள அப்பா இந்த பூமியில படைச்சிருக்காங்க. சொல்றது, நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆளுவதற்காக தான் அப்பா இந்த பூமியில படைச்சிருக்கா. நீங்க அழுது கொண்டோ இல்ல பிரச்சனை போராட்டத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா இந்த பூமிக்கு அனுப்பல. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்றாங்க பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஸ்தோத்திரம். இப்ப தெரியுதா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல? அவருடைய சாயலாகவே நீங்க இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளை நீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த பூமியில நீங்க வாழ போகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் என்ன பண்ணாங்க, இந்த பூமியில படைச்சிருக்காங்க. பிரமிக்கத்தக்க காரியத்தை அப்பா செய்து. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான், அவன் எப்பயுமே ஒரு டூப்ளிகேட். 8ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் 8th chapter from 9th verse, சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துல மாய வித்தைக்காரனா இருந்தான். எப்படி இருந்தான் அவன்? மாய பிசாசு வச்சு என்ன பண்ணுவான், மந்திரம் தந்திரம், சூனியங்கள், பில்லி சூனியம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி செய்யற ஆளாக
இருந்தான். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமித்து கொண்டிருந்தான். அவன் என்ன பண்றான்? பிசாசை வைத்து பிரமித்து கொண்டிருந்தான். இவன் தேவனுடைய சக்திதான்னு சொல்லி அவங்க எல்லாரும் 10வது வசனத்துல அவன் சொல்றதெல்லாம் கேட்டு வந்தாங்க. 11ஆம் வசனம் verse 11ல அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணி என்ன பண்ணி கொண்டிருந்தான்? எல்லாரையும் பயங்காட்டியிருந்தான். அதனால எல்லாரும் அவனுக்கு பயந்து கொண்டு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நீங்க ஏதாவது மந்திர தந்திரம் சூனியங்களை குறித்து பயந்து இருக்கீங்களா? அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பயந்து இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அப்பாவுக்கு மட்டுமே தான் எல்லா பவரும் எல்லா வல்லமை. அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். எல் ஷட்டாய், அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட இந்த மந்திரவாதியை என்ன பண்றான் பாருங்க. அடுத்த வசனம் 12ல 12ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். சோத்திரம். பிலிப்பு என்கிற தேவ மனிதன் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் அந்த சமாரிய நாட்டு ஜனங்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரிஞ்சது இந்த பிசாசுகளை வைத்து நம்ம செய்யறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஏன்னா இதே பிலிப்பு மூலியமா 7, 8 வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அசுத்தாவிகள் எல்லாம் சத்தத்தோட ஓடிச்சு. திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் எல்லாம் ஏசப்பா இந்த பிலிப்பு மூலியமா செய்யற அற்புதத்தை பார்த்தோன்னே அவன் பிரமித்து போயிட்டான். சொத்தம். ஐயோ, இது நம்ம கிட்ட இருக்க பிசாசோட இவங்கிட்ட இருக்க சக்தி பெரிய சக்தி. அதுதான் அப்பா இன்னைக்கும் சொல்றாங்க. அந்த பிசாசு சக்தியோட உங்ககிட்ட இருக்கிற சக்தி ஏசப்பா தான் அந்த சக்தி, பெரிய சக்தி. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். சுத்திரம். பாத்தீங்கன்னா பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பிலிப்பு மூலமா நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு அவனே பிரமித்து போயிட்டான். சுத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களை பிரமிக்க வைப்பாங்க. சோத்திரம். பிரமிக்கத்தக்க அதிசயமா உங்களை படைச்சிருக்காங்க. சோத்திரம். இன்று முதல் பிரமிக்கத்தக்க காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. சோத்திரம். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உங்க பிள்ளைங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகள் இவ்வளவு நாள் அப்பா தான் யார் என்பதை தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, என் பிள்ளைகளை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் உங்களை போலயே படைச்சிருக்கீங்கப்பா. சுத்தம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பா ஆம்ரஜா அவர்கள் வாழ்க்கையில எல்லா எல்லைகளிலும் நான் பிரமிக்க பண்ணுவேன் என்று நீ பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக சொல்றேன். இனி இந்த நொடி முதல் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற ஒவ்வொரு காரியமும் பிரமித்து போகிற அளவுக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. தேங்க்யூ லார்ட். திமிர்வாதக்காரர்கள், தேங்க்யூ லார்ட். திமிர்வாதக்காரர்களை இப்பொழுதே அப்பா தெய்வீக சுகம். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். சப்பானிகள் மேல் இப்பொழுது அப்பா உங்க வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. தேங்க்யூ லார்ட். ஆம்ரஜ், நீங்க பிறவிலிருந்தே சப்பானியா இருக்கலாம். பிறவிலிருந்து திமிர்வாத பக்கவாத நோயா இருக்கலாம். சோத்திரம். அப்பாவோட வார்த்தை வருகிறது, நீ எழுந்து கால் ஒன்றி நில். தேங்க்யூ ஜீசஸ். ஆம்ரஜா, சோத்திரம். நீங்க விசுவாசிச்சு இப்ப எழுந்து நெல்லுங்க. உங்களுடைய கால்கள்ல இப்பொழுது பலன் வருகிறது. அப்பாவுடைய பலன் வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ லார்ட். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சாம்ராஜா, எதிர்காலம் எப்படி போகுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, சோத்திரம். என்னுடைய லைஃப் எப்படி இருக்குமோ, எனக்கு இதே நிரந்தரமா இருக்குமா இருக்காதா, சோத்திரம். கடைசி வரைக்கும் நான் அழுதுகிட்டு தான் இருக்கணுமான்னு சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கேன். அப்பா சொல்றாங்க, நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உங்க வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு
உங்களுக்கு விரோதமா யார் மந்திர தந்திர செய்கள்ல எல்லாம் செய்தாங்களோ அவங்க உங்களுக்கு முன்பாக ஓடி வரப்போறாங்க. எஸ் லார்ட், நீங்க கும்பிடுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். நான் எவ்வளவோ செஞ்சேன், ஒண்ணுமே உங்களுக்கு வாய்க்கலன்னு சொல்லி உங்க காலில் வந்து விழ போறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே ராஜா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவர்கள் செய்த எல்லா மந்திர தந்திர செய்வினைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நீங்கள் பண்ணி போட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில ஆம்ரஜா இன்று முதல் பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.